ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் உமது சன்னிதானத்தை நாங்கள் கூடி வருவோம். உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க ஆண்டவர் கொடுத்த உன்னதமான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராக இருப்பீராக. இது மகிமைப்படும், எங்களோடு கூட பேசும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களோடு கூட நீர் பேசுவீராக. வர தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் கொண்டு வாரம் உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆர்வமாகவும் தேவநாம மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 490வது பாடலை பாடும். ஆவியாகவே வாரேன் பாவம் போக்கும் பலியாம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 490வது பாடலை பாடுவோம். பாவியாகவே வாரேன் பாவம் போக்கும் பலியாம், என் இயேசுவே வாரேன் பாவியாகவே வாரேன் பாவக்கரை போமோயேன் பாடால் உன் பாடால் அன்றி போவதில்லை என்றே பொல்லாத பாவியே நான், நீ வா உன் பாவம் என்னால் நீங்கும் என்று சொன்னீரே. தேவாவும் வாக்கை நம்பி சீர்கேட நீசனும் நான், பேய்மருள் உலகுடல் பேராசையால் மயங்கி போயும் அவற்றோடு போரில் அயற்சியாய் நாம், ஜீவ செல்வன் ஞான சில சுகங்கள் அற்றேன் தாவென்று வேண்டிய சாவில் சஞ்சரித்த நாம், துன்பங்கள் நீக்கி உன்னை தூக்கி அணைப்பேன் என்று இன்ப வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நம்பியே நான், உன்னை சேர ஒட்டாமல் ஊன்றிய தடையாவும் உன் அன்பால் நீங்கினல் உயிரடைந்தோங்கவே நான், பாவியாகவே வாரேன் பாவம் போக்கும் பலியாம், என் இயேசுவே வாரேன் பாவியாகவே வாரேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடி சாந்தமும் மிகுந்த கருமையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதிமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வலிமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதல் உள்ள இருதயத்தோடைய அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி
அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது அந்த விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்க நீங்கள் யாரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தை அடையினை கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை அவரும் சேர்ந்து இடமும் சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, போல நாம் வழிகளை விட்டு வலிமை அடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணைய நடனும் ஒரு பரிசுத்த கற்பனைகளை பிரதமாய் குற்றம் செய்தும் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளே செய்து கொண்டோம். எங்களுக்கு சூழ்நிலைகளை நாளும் ஆண்டவரே தேவனின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அறிவிக்கிற வாக்குறுதியின்படியே நிர்வாகமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இணைவும் கட்டளையை அழைப்பிடுவதை எங்களை பொறுமையாயிரும் பாவத்திற்கு துக்கப்படுவதை சீர்படுத்தும். நடத்திடாவே பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தெய்வபக்தியும் நீதியும் தெளிந்திருத்தவர்களாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நிமித்தம் என்னை கிருபை செய்திருக்கிறோம். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமாய் இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்கள் ஆயினும் உருக்கமானது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையுண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறை முறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 40வது சங்கீதம். சங்கீதம் 40 முறை முறையாக வாசிப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும். உமது கிருபையையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியம். என் பேரில் ஆஹா ஆஹா என்று சொல்கிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. சேர்ந்து
வாசிப்போம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனை தாமதியாதையும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையால் முந்தின காலத்தில் பாடுபட்டு சிறையிலிருந்து மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் சகல பிதாவாகி அவரிடத்தில் உயிரோடு மறைத்தோடு பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவன் உணர்வு விசுவாசிக்கிறேன். ஆமென். தயவுசெய்து வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. 1 பேதுரு 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்து உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகைகளாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுதலுக்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. இந்த நாளிலும் நம் தியானத்திற்காக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கலைகளை கலைக்கும்படிக்காக இந்த நாளிலே காணப்படுகிற ஒரு காரியம் புறம் கூறுதல் என்று சொல்லப்படுகிற ஒரு கலையை குறித்து நாம் வேதத்தின் அடிப்படையிலே தியானித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சிக்கு எதுவாய் அவர்களை சிந்திப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆவிக்குரிய கலை என்ற வரிசையிலே 14வது கலையாக புறங்கூறுதல் என்ற கலையை குறித்து நாம் சிறிது நேரம் சிந்திக்க இருக்கிறோம். வாசிக்க கேட்ட இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே பேதுரு இந்த ஆலோசனையை சபைகளுக்கு தெரிவிக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது சபை விசுவாசிகள் அல்லது கிறிஸ்தவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை தான், மற்றவர்களுக்கு இங்கு சொல்லப்படவில்லை. அப்போ யார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த புறங்கூறுதலை பற்றி அவர் சொல்லுகின்றார். அப்போ நாமும் விசுவாசிகளாகிய நாம், திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிற நாம், அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவருடைய ரட்சிப்பை பெற்ற நாம் புறங்கூறுதல் செய்யக்கூடாது. ஏன்னா இந்த பேதுரு சொல்லுகிற பொழுது 1ஆம் அதிகாரம் பாருங்க, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு
பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா. போதும். இவர்களுக்கு தான் இந்த விஷயத்தை சொல்லுகிறார். அதாவது இஸ்ரவேல் அல்லாதவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு அறிவுரை. பேதுருனுடைய இந்த 1, 2 நிருபங்களை நாம் தொடர்ச்சியாக பார்ப்பதாக இருந்தால், அவர் சொல்றார் அடிக்கடி பாடுகளுக்கு சாட்சி நாம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவர் பேதுரு. அவர் தான் இந்த நிருபத்தை எழுதும்போது அவருடைய இயேசுனுடைய பாடுகளை அருகில் இருந்து கண்டவர். அதனால அவர் தன்னுடைய நிருபத்தில் அடிக்கடி பாடுகளுக்கு நாம் சாட்சி, பாடுகளுக்கு நாம் சாட்சி என்று கூறுவார். புறங்கூறுதல் என்றால் என்னன்னா, தீயவைகளை பேசுதல், அல்லது ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது கோல் சொல்லுறது அப்படின்னு போடுறது. கோல் சொல்லுகிறவர்கள். அப்ப யார் புறம் கூறுகிறார்களோ அவர்கள் கோல் சொல்லுகிறவர்கள் என்று நாம் சொல்ல முடியும். அப்படியானால் இந்த கோல் சொல்லுகிற அல்லது புறம் கூறுகிற இந்த குணம் எப்படிப்பட்ட குணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதலாவது பார்த்தீங்கன்னா இது பிசாசினுடைய குணம் என்று அழைக்கப்படுகிறது. எல்லாத்துக்கும் ரூட் முதல்ல வேர் இந்த புறம் கூறுதல் தான். யாராவது ஒருவர் நம்மளுக்கு பிடிக்கலைன்னா அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம். அல்லது 4 பேர் ஒன்றா சேர்ந்து நின்னா 5வது நபரை தான் பற்றி பேசுவோமே தவிர நம்ம 4 பேரை பற்றி பேசுவதில்லை. அப்போ புறங்கூறுதல் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை வேர். அப்போ இந்த வேர் அல்லது இந்த கலை தான் கண்டிப்பாக நம்மிடமிருந்து களையப்படிய வேண்டிய ஒன்று. இப்போ முதலாவது சொன்னேன், புறங்கூறுதல் என்பது இது பிசாசினுடைய குணம் என்று சொன்னேன். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த புறங்கூறுதல் மதிகேடானது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பாருங்க. நீதிமொழிகள் 10:18. புறங்கூறுகிறவன் மதிகேடன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அறிவில்லாதவன் அர்த்தம். அப்ப எவன் ஒருத்தன் அடுத்தவங்களை பற்றி புறங்கூறுகிறானோ அல்லது அவர்களை பற்றி தீயானவர்களை பேசுகிறானோ அது அவன் மதிகேடன். ஏன்னா நம்ம கேட்ட விஷயங்களையும் சொல்லுவோம், கேட்காத விஷயங்களையும் சொல்லுவோம். புறங்கூறுகள்னா அப்படித்தான். பாதி கேட்டிருப்போம், அதுக்கு மேலே நம்ம கொஞ்சத்தை சேர்த்துருவோம். அப்படி சேர்ந்து அப்படியே போய் பெரிய விஷயமாக மாறிவிடும். அப்போ புறங்கூறுதல்னா சரியாக கேட்காம அல்லது ஒருத்தரை பற்றி தவறாக நாம் பேசுவது தான் இங்கே பாருங்க, அது மதிகேடான செயல் என்று சொல்லப்படுகிறது. 2வது பாருங்க, கோப முகம் சொல்ல. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பாருங்க. நீதிமொழிகள் 25 கோப முகத்தை பிறப்பிக்கும். அப்படின்னா நம்ம முகமே செஞ்சிடும், ஒரு மாதிரி சவுந்து விடும். கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும், காதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும், மூக்கெல்லாம் அப்படி ஒரு ரத்தம் பிடிச்ச மாதிரி மாறிடும். நம்முடைய அந்த என்ன செய்யுதுன்னா, அந்த புறங்கூறுதல் கோப முகத்தை உருவாக்கி விடுகிறது. ஒரு முறை சொல்லும்போது ஒருத்தர் சொல்லுவாங்க, யாருக்காவது சாத்தானை பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கான்னு கேட்பாங்க. யாருக்கா அப்படி ஆசை இருக்கா? பிசாசை பார்க்கணும் போல் ஆசை இருந்தால் எப்போ நீங்கள் கோவப்படுறீங்களோ அப்போ கண்ணாடியை பாருங்க, கரெக்டாக இருக்கும். அப்போ நம்மகிட்ட தான் யாரும் இருக்கா பிசாசு இருக்கு, நம்ம முகமே தெரிஞ்சு போகும். கோப முகம், எரிச்சலின் முகம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி ஒரு கடுக்குன்னு நிற்கிறது. அப்போ கண்ணாடியை பார்த்து நம்ம யாரை கண்டுபிடிச்சிடலாம்? பிசாசை நம்மளே பார்த்து விடலாம், வேற எங்கேயும் போட்டதில்லை. அடுத்து பாருங்க, ரோமர் 1ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில் பாருங்க. ரோமர் 1:50. இந்த புறங்கூறுதல் 1:50 இல்லையா? சரி பரவாயில்ல. கோபம் இந்த புறங்கூறுதல் என்பது மரணத்துக்கு ஏதுவானது. ரோமர்ல இருக்குது, நான் வசனம் தப்பா எடுத்திருக்கேன். இது மரணத்துக்கு ஏதுவானது. நம்ம புறங்கூற ஆரம்பிக்கிறோம்னா அது கடைசியில் முடிவில் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்த எல்லா ஆவிக்குரிய கலைகளும் பார்த்தீங்கன்னா கடைசியில் மரணத்தில் தான் போய் நிற்கும். அது நம்மளை எங்கே கொண்டு சேர்த்து விடுகிறது? மரணத்தில் போய் கொண்டு சேர்த்து விடுகிறது. அப்போ நாம் புறங்கூறாமல் இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா நம்ம நினைச்சணும், இதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. 2 கொரிந்தியர் 12:20. நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமல் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமல் இருப்பேனோ என்று விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், போர்ச்சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் போதும். இவைகளில் இருந்து நீ மனம் திரும்ப வேண்டும். அப்படியே அந்த வாக்கியம் முடியும்.
அப்போ எல்லா அந்த கலைகளிலிருந்து அல்லது முக்கியமாக புறங்கூறுதலிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அடுத்தவர்களுக்குரியமா நம்ம ரொம்ப வேகமாக பேசிடும்ல, அப்படி பேசக்கூடாது. ஒருவேளை தவறாக நம்ம பேசியிருக்கலாம், அல்ல நம்மகிட்ட சொல்லவங்க தவறாக சொல்லியிருக்கலாம். அப்போ நம்ம அதை போய் நினைச்சக்கூடாது. அடுத்தவர்கள்ட்ட போய் கோல் சொல்கிற மாதிரி இருந்தால் அது நம்மளுக்கு மரணத்தை தருவிக்கும், அல்லது கோப முகத்தை உருவாக்கும், அல்லது அது மதிகேடான செயல், அல்லது அது ஒரு சாத்தானினுடைய செயலாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஏன் நம்மளுக்கு இந்த புறங்கூறுதல் நமக்கு வருது அப்படின்னு சொன்னாக்கி, நம்ம முதலாவது பார்ப்பதாக சுய லாபம். சுய லாபத்துக்காக நாம் புறம் கூறுகிறோம். மற்றவர்கள் நம்மளோட முன்னேறி போயிடுவாங்களோ, அல்லது அரசியல்வாதிகள் இருக்காங்க, அல்லது நம்ம சபையிலே நிறைய இருப்பாங்க, நம்மளோட முன்னேறிடுவாங்களோ அப்படி என்பதற்காக நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லணும். அப்போ நம்ம லாபத்தை தேடுவதற்காக பிறரை நாம் குறை சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மற்றவர்களை குறை கூறுதல். எதை சொன்னாலும் சரி குறை சொல்லிகிட்டே இருப்போம். அவங்க ஏதோ ஒரு செய்தி சொல்லிட்டாங்களா உடனே அதை தப்பு கண்டுபிடிக்கிறது. அப்போ மற்றவர்களை நம்ம நினைக்கிறோம் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாலே புறங்கூறுதல் தான். அவங்கள பற்றி நம்ம நினைச்சக்கூட தேவையில்லாத காரியங்களை நாம் பேசவே கூடாது. நம் அதிகமாக பேசினாலே அது நம்மளுக்கு எங்கே தான் வந்து நிற்கும்? கோபத்தில் தான் வந்து நிற்கும். மூன்றாவது பாருங்க, மனதில் உள்ள கோபத்தின் வெளிப்பாடு தான் புறங்கூறுதல். மனசில் யாரு பேர்ல நான் கோபம் வச்சிருந்தேன்னா அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் புறங்கூறுதல். அப்படின்னா என்ன செஞ்சணும்? கோபம் நம்மகிட்ட விட்டு போகணும். கோபம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இவைகள் எல்லாம் தான் நம்மளுடைய சுய லாபம், மனதில் உள்ள கோபம், மற்றவர்களை குறை கூறுதல். இந்த பண்பு இருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம்? புறம் கூறிக்கொண்டே தான் இருப்போம். அப்போ நாம் என்ன செய்யணும்? புறம் கூறக்கூடாது என்பதை வேதம் நம்மளுக்கு கற்றுத்தருகிறது. நீதிமொழிகள் 16:28 பாருங்க. நீதிமொழிகள் 16. கோல் சொல்கிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்கன்னா இடையில போய் ஒரு ஆள் விழுந்து அங்கேயும் இங்கேயும் கோல் சொல்லி ரெண்டு பேரும் செஞ்சுடுவான், பிரித்து விட்டுருவான். அது நம்மளுக்கு அப்படி இருக்கு, நம்ம உடம்போடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆதி காலத்தில் உள்ள ஏவாலே அதே பிரச்சனை தான். அங்கிருந்தால் நம்மளுக்கு பிரச்சனையே ஆரம்பித்து வந்துட்டு இருக்குது. அப்போ பிராண சிநேகிதனையும் இந்த கோல் செல்லுதலையும் பிரித்து விடும். நீதிமொழிகள் 17:9 பாருங்க. பிராண சிநேகிதரையும் கேட்டதை சொல்லுகிறான். அதை நான் முதல்ல சொன்னேன். அரைகுறையமாக கேட்கறது, தவறாக கேட்கறது அல்லது சரியாக கேட்கறது, ரெண்டையும் சேர்த்து வச்சு புதுசாக ஒரு இது நினைக்கிறது, நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்றது. இது என்ன செய்யும்? பிராண சிநேகிதரையும் என்ன செய்யும்? பிரித்து விடும். அப்போ புறங்கூறுதல் வந்து நம்மகிட்ட காணப்பட்டால் நம்ம அநேக காரியங்களே நம்ம என்ன வேண்டியிருக்கோம்? இழக்க வேண்டியது இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்களை நாம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆதியாகமத்தில் பாருங்க 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் போதும். இங்க பாருங்க, ஆதாம் என்ன பண்றான்? அதை புறம் கூறுறது. ஆண்டவருக்கே சொல்றான், ஆண்டவரை நீர் தந்த மனைவி தான், நான் எடுக்கல, நீங்க தான் கொடுத்தீங்க, அவ தான் எனக்கு புசிக்க கொடுத்தா நான் புசிச்சேன். ரெண்டு வரையும் சொல்றான். ஆண்டவர் மேலே புறங்குற அல்லது என்ன சொல்றது, ஆண்டவர் மேலே வந்து ஒரு தீ வெட்டி சொல்றான். ரெண்டாவது தன் மனைவி மேலேயும் சொல்றான், ஆண்டவரை நீர் தந்த மனைவி, அவ தான் எனக்கு கொடுத்தா, நான் நல்லவன் தான். ஆண்டவரையே புறம் கூறுறான் பாருங்க. இது என்ன செய்யணும்? நம்மள உள்ள உறவுகளை அல்லது நல்ல நண்பர்களை இழந்து விடுவோம். ஒருவேளை நியாய தீர்ப்பு நாளில் நீங்களும் நானும் நிற்கிறோம் அப்படின்னாக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து இதாக கேட்டால், ஆண்டவர் எனக்கு ஒன்றும் தெரியாது, என் ஒய்ஃப் தான் சொன்னான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் அடுத்தவங்களையும் சொல்ல முடியுமா? நான் பாவத்துக்கு காரணமே இவன் தான் அப்படின்னு இன்னொரு ஆளை கை காட்ட முடியுமா? நியாய தீர்ப்பு நாளில் அது நடக்காது. நான் என்ன செஞ்சோன்னா அதுதான் எனக்கு என்ன செய்யும்? சாட்சி சொல்லும். அடுத்தவர்களை நான் கை காமிக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேனோ அதுதான் நியாய தீர்ப்பு. அப்போ ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நான் நோக்கும்போது நாம் அடுத்தவரை புறங்குற முடியாது, அல்லது அடுத்தவர்களை நாம் கை காட்ட முடியாது. நான் என்ன செய்தனோ அதனுடைய கிரியை தான் எனக்கு. அப்போ நியாய தீர்ப்பு நாளிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்போது புறம் கூறுவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாம் தாழ்த்தி இருக்கும்போது நாம் என்ன செய்ய முடியும்? நாம் புறங்கூறுதலிருந்து விடுபட முடியும். அப்போ இந்த புறங்கூறுதலை நாம் எப்படி அதிலிருந்து வெளிவருவது?
அது எப்படி மேற்கொள்வது என்றால், முதலாவது பாருங்க, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 11, 12 வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். ஒருவருக்கு விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி ம். சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் நேரம் மாலை 7 மணி. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாசிங்க. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? கடைசியில் பாருங்க, மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? நாமளே குற்றவாளி, நாமே பாவிகள் சொல்லிட்டு இருக்கோம். மற்றவர்களை குற்றவாளிகள் சொல்வதற்கு நாம யார்? அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி அந்த சட்டம் என்ன சொல்கிறது? சகோதரனுக்கு விரோதமாக நாம் புறம் கூறினாலே தவறு. அதான் நமக்கு நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுக்கிறது. அப்ப அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நாம மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு நாம் யார்? நான் எப்படி உங்களை சொல்ல முடியும்? நீங்க எப்படி என்ன சொல்ல முடியும்? அப்போ பாவிகளாக இருக்கிற நாமே மற்றவர்களை என்ன சொல்லக்கூடாது? குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது. இது முதலாவது. இரண்டாவது பாருங்க, மற்றவர்கள் பேசுவதற்கு நாம் செவி சாய்க்க கூடாது. சொல்றவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, நல்லது கெட்டதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதான் அடுத்தாளை பற்றி தான் பேசுவாங்க. அதான் சொல்லலாம், 4 பேர் நம்ம நின்னோம்னா 5ஆவது நபர் தான் நம்ம பேசுவோம். அப்படி பேசும்போது அல்லது ஒருவருக்கு ஒருவர் புறம் கூறும்போது நாம் அவைகளுக்கு செவி சாய்க்க கூடாது. வேதம் கற்றுத்தருகிற சங்கீதம் 1:1 பாருங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் நில்லாமலும் உட்காராமலும் இருக்க வேண்டும். முதல் வசனம் சொல்லிட்டு அதுக்கு செவி கொடுக்காங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு நம்ம போகக்கூடாது, அதுக்கு செவி கொடுக்கக்கூடாது. அதை நம்ம கேட்டுட்டே இருந்தோம்னா நம்ம புறம் கூற ஆரம்பிச்சிடும். யாரோ யாரை பற்றி சொல்றாங்க, சொல்லிட்டு போறாங்க, நம்மளுக்கு என்ன, நம்ம அந்த இடத்தை விட்டு விலகி போயிடணும். அப்படி விலகி போனா நாம் தப்பிச்சு கொள்ளலாம். அல்லது நாமளே நினைச்சுவோம் அந்த புறம் கூறுகிறவர்களில் ஒருவராக எண்ணப்படுவோம். மூன்றாவது பாருங்க, நாம் என்ன செய்யணும்னாக்கி மற்றவர்களை நாம் மன்னித்து விட வேண்டும். யாரோ அவர்கள் ஏதோ சொல்றாங்களா, அவங்கள பற்றி நம்ம மன்னித்து விடணும். அல்லது பேசாம இருக்கணும், அமைதியாக இருக்கணும். 2 பேர் பேசுறாங்க, அடுத்தவங்களுக்கு நம்ம 3வது ஒரு நபர் போய் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம பேசக்கூடாது. அமைதியாக இருந்து விட வேண்டும். இது ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒன்று. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 60-61 வசனங்கள் வாசிங்க. மார்க் 14, 60, 61. நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுவதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதையா என்று கேட்டான். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசிரியர் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டான். போதும். அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. ஆண்டவர் மேல அவர் பேசாமல் இருந்தார், எதுவும் பேசல. ஒருத்தனா பண்றான், ஒருத்தன் அடிச்சுட்டு யார் அடிச்சான்னு சொல்லுங்க, என்னெல்லாமோ ஆண்டவரை பற்றி சொல்றாங்க, அநேக குற்றச்சாட்டுகள். ஆண்டவர் என்ன பண்ணார்? எல்லாரும் சொன்ன புறம் கூறுதல்ல அல்லது கோல் சொல்றதில்ல அல்லது தீயவற்றை பேசினவற்றில் இருந்து அவர் எதையுமே எடுத்துல அமைதியாக இருந்து விட்டார், எதுவும் பேசல. ஆண்டவர் நம்மளுக்கு அதைத்தான் அவருடைய பாடுகளில் இருந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அநேக காரியங்களை சொல்லலாம், நீ அமைதியா இரு அல்லது மன்னித்து விடு. நம்ம அமைதியாக இருக்கும்போது நம்ம மேற்கொண்டு பேச மாட்டோம். அது அப்படியே நம்ம கேட்டோம்னா இன்னும் பேச்சு வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு நபரை பற்றி நம்மகிட்ட சொல்றாங்கன்னா அப்படியே சரி ரைட் அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டே இருங்க, அதோடு முடிஞ்சு போகும். நீங்கள் அப்படியான ஒரு காதை கொடுத்து கேட்டுட்டீங்கன்னா அடுத்தாக்கில் ஒன்று சொல்லுவான். அது ஆண்டவரை போல நாம் அமைதியாக இருந்து விட வேண்டும். யாரையும் சொல்லிட்டு போட்டு நம்மளுக்கு என்ன,
கிறிஸ்தவர்களாகிய ரசிக்கப்பட்ட நம்மளுக்கு அதை பற்றி கவலை இருக்கக்கூடாது. நாம் அமைதியாக சென்று விட வேண்டும். அடுத்தாக்கில் பாருங்க, கடைசியாக நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னாக்கி, ஒருவர் நம்மளை புறம் கூறி இருந்தால் நேரடியாக அவர்கிட்ட கேட்டோம், சுற்றி விளைச்சி வரக்கூடாது. அப்படி சொன்னாங்களாமா இப்படி சொன்னாங்களாமா நம்ம என்ன செய்யக்கூடாது, யாருக்கிட்டையும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நாமளே என்ன செஞ்சுக்கிடலாம், நேரடியாக கேட்கும்போது அந்த காயங்கள் என்ன செய்யும், அப்படி கட்டுப்படுத்தப்படும், ஆறிவிடும். இல்லை எனக்கு என்ன செய்யும், திரும்ப திரும்ப கூடிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி சொன்னா இப்படி சொன்னா அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு இன்னும் கோபம் வரும், எரிச்சல் வரதான் ஆரம்பிக்கும். அப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னாக்கி, நம்மளை பற்றி இப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஆள்கிட்ட நம்ம நேரடியாக கேட்டுடலாம். கோபத்தில் போய் கேட்காண்டாம், அமைதியாக கேட்டால் போதும். இப்படி சொன்னீங்களாம்னா அவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அதோடு முடிஞ்சிருச்சு. சில நாட்களுக்கு வேலையே ஒன்றும் தெரியாத ஒரு நிகழ்ச்சி அங்கேருந்து கேட்டு இங்கிருந்து சொல்கிறது, இங்கேருந்து கேட்டு அங்கே போய் சொல்லி பிராண ஸ்நேகிதரையும் பிரித்து விடுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், நேரடியாக கேட்டுக்கொள்வது நல்லது. அப்போ இந்த காரியங்களை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால், இந்த புறங்குறுதலில் விடுபட வேண்டுமானால் இந்த காரியங்களை நாம் நினைக்க வேண்டும். முதலாவது வந்து மற்றவர்களை நாம் குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடாது. ரெண்டாவது செவி கொடுக்கக்கூடாது. மூன்றாவது மன்னித்து விட வேண்டும் அல்லது அமைதியாக இருந்து விட வேண்டும். நாலாவது நேரடியாக நாம் என்ன சொல்லணும், கேட்டுக்கொள்ள வேண்டும். இதுதான் பேதுரு தனது சபைகளுக்கு சொல்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு ரசிக்கப்பட்ட தனது சபையில் எல்லாரும் ரசிக்கப்பட்ட சபைக்கு வந்தாச்சு, அதுக்கு அடுத்த லெவலில் என்னது, ஒருத்தர் புறங்கூற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த செய்திகளை வந்து இவங்களுக்கு சொல்லுகிறார். அந்த மீண்டும் 1 பேர் 2ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தில் பாருங்க. வெளிப்படையாளர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தன்னுடைய ஆச்சரியமான வழிநடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு போதும். அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்க வேண்டும். மற்றெல்லாம் விட்டுருங்க, புறங்குறதெல்லாம் விட்டுருங்க. நம்மளுக்கு வேலை என்ன, ஆண்டவருடைய புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிப்பது. அதை நம்ம சரியாக செய்தால் போகணும். அது நம்மளுக்கு புறங்குறதுலே வராது. நிறைய நேரத்தில் நம்மளுக்கு வந்து சும்மா இருக்கிறதுனால தானே அந்த பேச்சுக்களை வருது. நம்ம ஒன்றும் பைபிளை வச்சுக்கிறோம் அல்லது ப்ரேயர் பண்ணிட்டு தான் பிரச்சனை இல்லை. சும்மா உட்காந்துருந்தா அடுத்தவங்களை பற்றி தான் பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் நீங்கள் திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் இருக்கிறது, ஆண்டவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அதை பற்றி சொல்லுவோம். மற்றவர்கள்ட்ட பேசுகிறோமா, 4 பேர் நின்று பேசுகிறோமா, ஆண்டவருடைய புண்ணியங்களை பற்றி பேசுவோம். அப்போ நம்மளுக்கு இந்த புறங்குறைகிற எண்ணமே நம்மளுக்கு வருவதில்லை. நம்மளுக்கு ஒன்றுமே சொல்லதுக்கு இல்லைன்னு தான் இந்த புறங்குறையை ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த தீயவனத்தை அல்லது கோல் சொல்லுகிற நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் ஆண்டவருடைய புண்ணியங்களை நாம் நினைச்சணும் அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கிறவர்களை நாம் காணப்பட்டால் மட்டும்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால நினைச்சிடும், புறம் கூறாமல் ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் நினைச்சுவோம் பெற்றுக்கொள்வோம். அந்த கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் ஆவிக்குரிய காரியத்திற்கு வளர்ச்சியாக ஆவிக்குரிய கலைகளை நாங்கள் ஒவ்வொன்றாய் தியானித்து வர, இந்த வேதத்தினுடைய மகத்துவங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்வை நாங்கள் சீர்படுத்துவதற்கு, பரிசுத்தப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர்களை போதித்து வருகிறேன். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, புறங்கூறுதல் என்று சொல்லப்படுகிற ஆண்டவரே, இந்த காரியத்தை குறித்து, இந்த பண்பை குறித்து, இந்த கலையை குறித்து வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்க்க கிருபை செய்கிறேன். ஆண்டவரே, எங்களிடத்தில் காணப்படுகிற இந்த கலையை கர்த்தர் எடுத்து போடுவீராக. மற்றவர்களை குறித்து தீமையாய் பேசுகிற காரியம், மற்றவர்களை குறித்து அவதூறாய் பேசுகிற காரியம், இதுதான் ஆண்டவரே புறங்கூறுதல். இதை எடுத்து போடுவீராக. இது எங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரே. கர்த்தருடைய மகத்துவத்தை பேசுவதற்கு நான் இந்த நாவை தந்திருக்கிறேன், இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறேன். இதை விட்டுவிட்டு நாங்கள் மற்ற காரியங்களை செய்யாதபடி எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ரோமர் 1ஆம் அதிகாரம் 30-32 வசனங்களிலே பார்க்கிற பிரகாரமாய் புறங்கூறுதல் மரணத்திற்கு ஏதுவானது என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இந்த மரணத்திற்கு நாங்கள் சென்று விடாதபடி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரை கிருபை செய்வீராக. புறம் கூறிக்கொண்டு ஆண்டவரை மற்றவர்களையும் காயப்படுத்தி எங்களையும் ஆண்டவரை நாங்கள் எங்களை கெடுத்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அசுத்தப்படுத்தி கொண்டு தேவராஜ்யத்தை இழந்து நரகத்திற்கு போவதை பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நாவுக்கு நாங்கள் காவல் வைத்து மற்றவர்களை மன்னித்து மற்றவர்களோடு இணக்கமாய் வாழ்ந்து தேவராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது அரிதாக இருக்குமே.
ஆண்டவரே இந்த பண்பை எங்களுக்கு எழுத்து போடுவீராக. ஆண்டவரே மற்றவர்களை நாங்கள் குற்றப்படுத்தாதற்கு உதவி செய்யுங்க. வசனம் சொல்கிறது மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார் என்று சொல்லி. ஆண்டவரே நாங்கள் நியாயாதிபதிகள் அல்ல, நாங்கள் நியாய தீர்ப்பு செய்பவர்கள் அல்ல, நாங்களும் ஆண்டவரே பாவிகள், பாவிகளிலும் பிரதான பாவிகளாக இருக்கிறோம். எங்களை ஆண்டவரே எங்கள் குற்றங்களை மன்னிப்பீராக. நாங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்காதபடி இருக்க, மற்றவர்களை ஆண்டவரே புறங்கூறி கொண்டு செய்யாதபடி இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே மற்றவர்களுடைய ஆண்டவரே செவிகளுக்கு நாங்கள் அந்த காரியங்களுக்கு சாய்க்காதபடி இருக்க கிருபை செய்யுங்க. அவர்கள் சொல்கிற எல்லா காரியத்தையும் நாங்கள் கவனித்துக் கொண்டு இருக்காதபடி ஆண்டவர் சொல்கிற காரியத்திற்கும் வேத வசனம் காண்பிக்கிற வழிக்கு மாத்திரம் நாங்கள் செவி சாய்க்க கிருபை செய்யுங்க. நீர் அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறேன், அவைகளுக்கு செவி சாய்க்க கர்த்தர் கிருபை தாரும். இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நாங்கள் செவி சாய்க்காது இருக்க கிருபை செய்யுங்க. அப்படி எங்களை குறித்து புறங்கூறுகிறார்கள் என்றால் அவைகளை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே முடியுமானால் நேரடியாக சென்று கேட்கவோ இல்லை என்றால் மன்னித்து விடவோ எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே இதனால வருகிற பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான் என்று பார்க்கிறோமே, அந்த ஆண்டவரே காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வேண்டாம். ஆண்டவரே புறங்கூறுகிற பண்பை எங்களுக்கு காணப்படுமானால் முற்றிலுமாய் எடுத்து போட்டு எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே பிசாசினுடைய குணம் எங்களுக்குள் ஒருபோதும் வேண்டாம். தேவ பண்பு எங்களுக்குள் ஆண்டவரை தரித்திருக்கட்டும். தேவனுடைய குணாதிசயம் எங்களுக்குள் இருக்கட்டும். எங்களை காண்கிறவர்கள் எங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவை காணத்தக்கதாய் உமது சாயலை தரித்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வீராக. உமக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதமான தேவனுடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்துங்க. இந்த ஆராதனையில் பங்கு வருகிற ஒவ்வொருவரையும் உடைய வீட்டின் நன்மையினால் கர்த்தர் நிரப்புவீராக. பரிசுத்தப்படுத்தி அனுப்புங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரே வெளிச்சமங்கி இருட்டாயிற்றே மற்றும் சகாயம் அற்ற போதிலும் நீங்காவத்தாசை நீர் என்னோடிரும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வருவோம்.